கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நிச்சயமாய் தேவனே, நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனே, வேதத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் வாக்களிக்கப்பட்ட நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நீங்கள் வேண்டும் என்றாலும் சரி, வேண்டும் என்று சொல்லாவிட்டாலும் சரி, உங்களுக்காக அவர் நிச்சயமாய் வாக்குத்தத்தம் பண்ணின அற்புதமான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம், தியானித்து ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாய் இதை விரும்புகிறவர்கள், இதை நிச்சயமாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேட வேண்டும், பிறகு இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று உண்மையாகவே விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாய் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பணமும் செழிப்பும் சௌக்கியமும் சமாதானமும் உங்களை நிச்சயமாய் தேடி வரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு காரியத்தை நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காரியத்தை குறித்து, பணமும் செழிப்பும், இந்த காரியத்தை குறித்து அநேகருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் கேட்கலாமா? இதையெல்லாம் நாம் விரும்பலாமா? இது எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுமா? அல்லது இது ஏதாவது தவறான வழிமுறையா அல்லது தவறான போதனையா என்று அநேகருக்கு என்ன இருக்குது? குழப்பமும் சந்தேகமும் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் கர்த்தருடைய வசனத்தின்படியே வேத ஆதாரத்துடன் நாம் இதை தியானித்து ஜெபிப்போம். மாத்திரமல்ல, அதை நம்முடைய வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்து பாருங்கள். இவை போன்ற பிரச்சனைகளில் உங்களுக்கு இருக்கிற எல்லா குழப்பங்கள், எல்லா பாடுகள், உபத்திரவங்கள், ஈவன் உங்களுடைய கடன்கள், பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன நல்ல வார்த்தையின்படி, தேவ வார்த்தையின்படி இன்று தியானிப்போம். இந்த சத்தியம் உங்களை இது போன்ற எல்லா சிரமங்களிலும் இருந்து விடுவித்து நிச்சயமாய் பணமும் செழிப்பும் சௌக்கியமும் சமாதானமும் நிச்சயமாய் உங்களை தேடி வரும். நாம் நிச்சயமாய் தியானிப்போம். சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். எல்லா விஷயங்களிலும், எல்லா காரியங்களிலும் இந்த உலகத்தில் எனக்கு, என் பிள்ளைகளுக்கும், என் குடும்பத்திற்கும் என்ன காரியங்கள் வேண்டுமோ அவை எல்லாவற்றிலும் நான் நிச்சயமாய் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்த்தப்பட்டு போவதில்லை, நான் தரித்திரியமாய் போவதில்லை, நான் இல்லாதவனை போல வறுமையிலும் கஷ்டத்திலும் வாழவே வழி இல்லாத சூழ்நிலைக்கு போவதில்லை. காரணம், கர்த்தரே என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று நீங்கள் உறுதியாய் சொல்ல முடியும். நீ சொல்ல முடியும், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறாரே, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்னில் இருந்து ஒரு ஆசீர்வாதம், என்னில் இருந்து ஒரு மகிமை, என்னில் இருந்து ஆவியானவருடைய அனுக்கிரகம், ஆவியானவருடைய அபிஷேகம் என்ன செய்து நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிய செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் என்ன குறையில் இருந்தாலும் சரி, எத்தனை கப்பங்கள் அல்லது கடன்கள், கஷ்டங்களில் இருந்தாலும் சரி, உங்கள் பாத்திரம் நிச்சயமாக நிரம்பி வழியும் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். சங்கீதம் 34:9 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. என்னையா குறைவில்லை? பயப்படுகிறவர்களுக்கு எந்த குறைவும் வருவதில்லை, நிச்சயமாய் வருவதில்லை. எல்லா குறைவுகளையும் இந்த அற்புதங்களின் ஆண்டவர் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா! எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள். அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே எல்லா உங்கள் குறைவுகளையும், அது என்ன குறைவாக இருந்தாலும் சரி, தலைக்கு எண்ணெய் குறைவாக இருந்தாலும் சரி, உடுக்கவும் உண்ணவும் உடைக்கும் உங்களுக்கு ஒருவேளை குறைவு இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் கடனும் நெருக்கடியும் கஷ்டமுமாய் நீங்கள் குறைவுபட்டு இருந்தாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்பதை நாம் இங்கே நிச்சயமாய் நம்ப முடியும். 34:10 சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். காட்டுக்கு ராஜா சிங்கம். சிங்கத்தை விட ஒரு பயங்கரமான அனிமல் ஒன்றும் இல்லை. சிங்கத்துக்கு ஒரு நாள் தாட்சியே இல்லை. அது எங்க போனாலும் ராஜா மாதிரி என்ன வேண்டுமோ அதை பெற்றுக் கொள்ளலாம், எடுத்துக் கொள்ளலாம், சாப்பிடலாம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மைதான், ஒருவேளை அது அநேகமாய் உண்மை. ஆனால் இப்படியாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு
உங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. மைட்டி காட், ஒரு நன்மையும், இந்த உலகத்தில் உள்ள நன்மைகளும் குறைவுபடாது. இனி வரும் உலகத்தில் உள்ள நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நன்மைகளும் உங்களுக்கு குறைபடுவதில்லை என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் நிச்சயமாய் இந்த உலகத்திலே ஆள பிறந்தவர்கள். ஐயா, நீங்கள் ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள். எந்த பிரச்சனையானாலும் சரி, அது பைனான்ஸ் பிரச்சனை, குடும்பத்தில் உபத்திரவங்கள், எந்த பிரச்சனையானாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தரே உங்களை வெற்றி சிறக்க செய்வார். எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழ்வீர்கள், வாழ முடியும் என்பதை உறுதியாய் நம்புங்கள். வெளிப்பாடு புஸ்தகம் 1:6 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி. நல்ல கவனிங்க, உங்களிடத்தில் அவர் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற கழுவி. அன்பு கூர்ந்தது மாத்திரமல்ல, அவருடைய சொந்த இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி உங்களையும் எம்மையும் பாவங்கள் அற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக அடிமைகளாய் அல்ல, அல்லது ஒருவேளை அடிமையிலும் கீழானவர்களாய் அல்ல, குப்பையும் தூசியும் அற்பமாயும் அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள். ஓ மைட்டி காட், ஹல்லேலூயா. வெளிப்பாடு 5:10 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை நீர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினீர், நாங்கள் இந்த பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாவங்கள் அற கழுவப்பட்ட நீங்கள், ஐயா, பரிசுத்தமாக்கப்பட்ட விசேஷித்த தேவ பிள்ளைகளாய் தேவனுடைய சந்ததியாய் இருக்கிற நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் வாழும்படி அழைக்கப்பட்டீர்கள். உங்களுக்கு இந்த பூமியிலே அரசாளுகிற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே. அவருடைய இந்த ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல ஆளுகையும் அதிகாரமும் உங்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல அதை விசுவாசிக்கும் பொழுதே பணமும் செழிப்பும் சௌக்கியமும் சமாதானமும் உங்களை தேடி வரும். நீங்கள் அதை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிறீர்கள். மைட்டி காட், கர்த்தருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். ராஜாதி ராஜாவுடைய சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். அவருடைய சொந்த வீட்டாராய் இருக்கிறீர்கள். எப்படி உங்களுக்கு ஒரு குறை வர முடியும்? நிச்சயமாய் இதை நம்புங்கள். நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது, இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே இந்த தேவ வார்த்தைகள் பலன் செய்யும். இன்று முதல் இதை தியானியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தியானித்து அறிக்கையிடுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளையும், எல்லா விதமான குறைவுகள், அது ஒருவேளை சமாதான குறைவாயிருக்கட்டும், சௌக்கியம் சுகம் ஆரோக்கியத்தின் குறைவாயிருக்கட்டும், அல்லது செழிப்பும் பண விஷயங்களிலே கடனும் தொல்லையும் கஷ்டமுமாய் வருகிற செழிப்பாவோ குறைவுகளாயிருக்கட்டும், எல்லா குறைவுகளையும் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே கர்த்தர் நிறைவாக்குவார் என்று நம்புங்கள். அல்லேலூயா. 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களோ, அல்லேலூயா, மைட்டி காட், நீங்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களோ சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, நீங்களோ விசேஷித்தவர்கள், நீங்களோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்களோ தேவனுடைய சந்ததியாய் இருக்கிறீர்கள், நீங்களோ தேவனால் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். எதற்கையா? உங்களை அந்தகாரத்தினின்று, ஐயா, பல்வேறு சிக்கல்கள், சிரமங்கள், கஷ்டங்கள், சமாதானமின்மை, வருத்தம், வியாதி, கவலை, கஷ்டம், எல்லா அந்தகாரத்தினின்றும் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியுமாய் அவருக்கு சொந்த ஜனமுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க ஸ்டாண்டர்ட பாருங்க.
பாருங்க, உங்க பொசிஷனை பாருங்க, உங்களை எதற்காக அழைத்தார் என்று பாருங்கள். நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது இப்படித்தான் மாறும், இந்த வழியில தான் மாறும். நிச்சயமாய் நம்புங்கள். உங்களோடு இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பொல்லாத சத்துருவை காட்டிலும், உங்களை அழித்த நாசமாக்கி உங்கள் பிள்ளைகளை கெடுத்த அந்த பொல்லாத சத்துருவை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று விசுவாசியுங்கள். பாருங்கள், மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஐயா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரையும் அவருடைய நீதியையும். செழிப்பு, பல விஷயங்கள், சௌக்கியம், சமாதானம் என்பதை குறித்து நாம் தியானித்து இருக்கிறோம். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அதன் நீதி வழிமுறைகளையும் தேடுங்கள். அதை ஃபாலோ பண்ணுங்க, அதன்படி நடவுங்கள், அதன்படி ஜெபியுங்கள், அதன்படி கன்ஃபஸ் பண்ணுங்கள், அறிக்கையிடுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தரே சொன்னாரே. நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு இவைகள் எல்லாவற்றையும் கூட கொடுப்பார். இவைகளை நீங்கள் தேடி அலைய வேண்டியதில்லை. இவைகள் எல்லாம் உங்களுக்கு தன்னாலே வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க ஆமென், பிரைஸ் தி லார்ட் என்று டைப் பண்ணுங்க. கர்த்தாவே நன்றி ஆண்டவரே, ஐயா thank you Lord for your wonderful words ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே இதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பவுலடியார் இப்படியாக சொல்கிறார், எங்களால் பிரசங்கிக்கப்பட்ட வசனங்களை தேவ வார்த்தைகள் என்று நீங்கள் விசுவாசித்தீர்கள். ஐயா, நான் சொன்னதெல்லாம் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து தேவ வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். நீங்க தேவ வார்த்தை என்று விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அது கிரியை செய்யும், அது பலம் செய்யும் என்று பவுலடியார் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இனி நீங்கள் இது போன்ற கஷ்டங்களிலே ஐயா சௌக்கியமும் சமாதானமும் இல்லை, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லை. ஐயா, கடனும் கஷ்டமும் வேதனையிலும் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறேன். எங்கோ சின்னவனாய் சிறியவனாய் தவித்து குப்பையிலும் புழுதியிலும் கிடந்து தவியாய் தவிக்கிறேன் என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள், அறிக்கையிடுங்கள். இந்த நல்ல வசனங்களை அறிக்கையிடுங்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது இது வெறுமையாய் திரும்பாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. கர்த்தர் எதற்காக இதை அனுப்புகிறாரோ, மைட்டி காட், கர்த்தர் எதற்காக இதை சொன்னாரோ, இதை உங்களை நோக்கி அனுப்புகிறாரோ, அவைகள் அது அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். நிச்சயமாய் நீங்கள் எல்லாவற்றிலும் இருந்து வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். இனி உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. நிச்சயமாய் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். இது தேவ வார்த்தை. உங்களை மயக்குவதற்காக அல்லது உங்களுக்கு தாறுமாறான வார்த்தைகளை சொல்லுவதற்காக அல்ல. இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய பெட்டகத்தில் இருந்து கர்த்தரே கொடுக்கிற அற்புதமான சத்தியமான வார்த்தைகள். இவைகள் நிச்சயமாய் விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் பலம் செய்யும். இது உங்க வாழ்க்கையிலே மிகுதியான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் கர்த்தரே உம்முடைய வார்த்தைகளின்படியே பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உலகத்தில் பல்வேறு பிரச்சனைகள், துன்பங்கள், ஐயா கடன்கள், கஷ்டங்கள், தோல்விகள், அவமானங்கள், வெட்கங்கள் எல்லாவற்றிற்கும் ஆணி வேறாய் இருக்கிற பணக்குறைவு, ஐஸ்வர்ய குறைவினால், ஐயா செழிப்பு குறைவினால் உம்முடைய பிள்ளைகள் அவஸ்தைப்படுகிறதை, அநேகர் அதனாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை, அநேகர்கள் கண்ணீரோடும் கதறலோடும் அநேக நாள் உம்முடைய சமூகத்திலே வந்து வேண்டிக் கொண்டது நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் இந்த நல்ல வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அநேக நாட்களாய் உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருந்த இந்த பிள்ளைகளுக்காய் இவர்கள் எல்லா குறைவுகளையும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நிறைவாக்குவதற்காய் என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே, இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தாவே, நீரே என் மேய்ப்பராய் இருக்கிறீர். ஐயா, நீரே எங்கள் மேய்ப்பராய் இருப்பதினால் நாங்கள் தாட்சி அடைவதில்லை. எங்களை நீர் புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் நடத்துகிறீர், மேய்க்கிறீர், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறீர். ஆமென். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறபடியினால், ஐயா சகலவிதமான ஆசீர்வாதங்களினால், சகலவிதமான கிருபைகளினால்
கிருபையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீர் எங்களை முடிசூட்டுவதினால் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறதற்காக என் அன்பு சகோதர சகோதரிகள் தேவையோடும் கஷ்டத்தோடும் மனாந்திர வாழ்க்கையிலே வறட்சியும் துக்கமும் தோல்வியும் கடனும் கஷ்டமுமாய் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பாத்திரம் நிரம்பி வழிகிற இவர்களுடைய பாத்திரம் நிரம்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வழிகிற ஒரு அற்புதமான கிருபையை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே சுவாமி. சிங்க குட்டிகள் தாழ்த்தி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிற இந்த என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று நீர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் என்று நிறைவேறும்படியாய் இந்த நாட்களிலே இவர்கள் அதிசயமும் ஆச்சரியமுமான நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை நீர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றுவதற்காக அல்லவோ உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை பாவங்களார கழுவி இருக்கிறீர் சுவாமி. எங்களிடத்திலே நீர் அன்பு கூர்ந்து எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் அன்பு கூர்ந்து அன்பினாலே உம்முடைய இரக்கத்தினாலே உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு அப்பா பாவங்கள் அற எங்களை கழுவி அல்லவோ நீர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறீர். இந்த பூமியிலே நாங்கள் அரசாளப்படாமல், நாங்கள் அடிமைப்படுத்தப்படாமல், நாங்கள் ஆளுகை செய்யப்படப்படாமல் நாங்கள் ஆளுகிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நிச்சயமாகவே கர்த்தர் அப்படியாய் அந்த காலத்தில் இருந்த இவர்களை அழைத்து ஆமென் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்தீரே. அழைத்து நீங்க செய்த புண்ணியங்களை அறிவிக்கிற, நீங்கள் செய்த மகிமையான மகத்துவமான ஆசீர்வாதமான காரியங்களை சாட்சியாய் அறிவிக்கும்படி நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் உம்முடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் உம்முடைய சொந்த ஜனமாய் நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்று ஒரு மாற்றம் இது ஜபிக்கிற இந்த நாட்களிலே ஒரு மாற்றம். பண தேவைகளிலும் கடனிலும் கஷ்டத்திலும் சௌக்கிய குறைவிலும் சமாதான குறைவிலும் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் தேவனாகிய கர்த்தர் இதை குறித்த ஒரு நல்ல தியானத்தை வெளிப்பாட்டை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த பூமியிலே நாங்கள் அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்களே, அப்படியே இந்த பிள்ளைகள் இனி இவர்கள் கடன் கொடுத்தவர்களுக்கு அடிமையாயிராமல், அல்லது யாருக்கோ எவருக்கோ எங்கோ அடிமையாயிராமல், ஏதோ ஒரு காரியத்தில் இவர்கள் அடிமையாயிராமல் இவர்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ராஜரி ஆசாரிய கூட்டமாய் மாற்றின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. முதலாவது அதிகாலையிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேடும் வண்ணமாய் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிறகு இவைகள் எல்லாம் கேட்டுக்கொண்ட எல்லாம் நீர் கூட கொடுப்பீர், நிறைவாய் கொடுப்பீர், இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் என்ற நம்பிக்கையிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். கர்த்தர் அப்படியாய் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதை கேட்கிற இதை தியானிக்கிற ஜெபிக்கிற இதை அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுகிற, வாட்ஸ்அப் மூலமாகவும் மீடியாக்கள் மூலமாகவும் அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணு இவர்கள் பெயரை ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆபிரகாமுக்கு சொன்ன நல்ல ஆசீர்வாதங்களோடு இவர்களை மேன்மைப்படுத்துவீராக. இன்மையிலும் மறுமையிலும் இந்த பூமியிலும் நீர் வருகிற நாளிலும் இவர்கள் எதிர்கொண்டு வந்து பரலோக ராஜ்யத்திலும் சௌக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் செழிப்பும் உள்ளவர்களாய் வாழும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இவை தேவனே வாக்களித்த அற்புதமான ஆசீர்வாதங்கள். நிச்சயமாய் இதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும், சுதந்திரித்துக் கொள்வீர்கள். மறுபடியும் தியானியுங்கள், இது வெளிப்பாடுகளை கேளுங்கள், ஜெபியுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வார்.